ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல லியோன்னு வலிமையான சிங்கம் ஆட்சி செஞ்சுட்டு வந்துச்சு. அதோட கர்ஜன சத்தத்தை கேட்டு காடே நடுங்குச்சு. ராஜா கர்ஜிக்க ஆரம்பிச்சாவே எல்லா விலங்குகளும் அரண்டு ஓடிருமா. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குமா அந்த கர்ஜன சவுண்டு. லியோவோட ஃப்ரெண்ட்ஸ், எனிமீஸ் எல்லாருமே பார்த்து பயப்படுற அளவுக்கு இருந்துச்சான் அதோட கர்ஜனை. அத நினைச்சு லியோவுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சான். நம்மள பார்த்து இந்த காடே பயப்படுது அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு பெருமிதத்தோடையும் சந்தோஷத்தோடையும் எப்போதும் போல நைட் தூங்க போச்சான். நல்லா நிம்மதியா தூங்கி அடுத்த நாள் காலையில எந்திரிச்சிச்சான். எழுந்திரிச்ச உடனே அதுக்கு தொண்டையில ஒரு மாதிரி இருந்துச்சான். ஏதோ ஒரு வித்தியாசமா ஃபீல் ஆச்சான். என்னடா இப்படி வித்தியாசமா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்ச உடனே எப்போதும் போல கர்ஜிக்க ட்ரை பண்ணுச்சு. அதால கர்ஜிக்க முடியல. ரொம்ப சாஃப்ட் சவுண்டு தான் வந்துச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்துச்சு. மறுபடியும் ரிசல்ட் அதேதான். லியோக்கு ஒரே பயமாயிடுச்சு. இந்த சவுண்ட வச்சுதான் காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் என்ன பார்த்து பயந்துகிட்டு இருந்துச்சு. நானும் கெத்தா வலம் வந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா என்னை விலங்குகள் எதுவுமே மதிக்காது. அதனால இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்னு லியோ முடிவு பண்ணுச்சு. ஆனா அது நினைச்சதுக்கு மாறா காட்டுல இருக்க எல்லா விலங்குகளுக்கும் சிங்கராஜா அதோட கர்ஜனை இழந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் பரவிருச்சு. அதனால அதிர்ச்சி அடைஞ்ச லியோ எப்படியாவது நம்ம குரல்ல மீட்டெடுக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. ஆலிவரை பார்த்தாதான் கரெக்டா இருக்கும், அவரு தான் இதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுவாரு அப்படின்னு முடிவெடுத்து லியோ கிளம்புச்சு. ஆலிவர் அந்த காட்டுலயே ரொம்ப புத்திசாலியான வயசான எக்ஸ்பீரியன்ஸ்டான கரடி. அந்த காட்டோட ரகசியங்கள் எல்லாமே நல்லா தெரியும். லியோ ஆலிவரை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லுச்சு. அதுக்கு ஆலிவர், உன் பிரச்சனைக்கான தீர்வு ஒரு பழங்கால புராணத்தில் உள்ளது. நீ இழந்த கர்ஜனையை மீண்டும் பெற வில்லோ மரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அது ஆழத்தில் மறைந்திருக்கும் ஒரு மாய மரம். அந்த மரம் இழந்த குரல்களை மீட்டெடுக்கும் சக்தியை கொண்டுள்ளது என்று கூறப்படுகிறது. அது ஒரு நீண்ட பயணம், ஆனால் பயணம் எளிதானது அல்ல. நீ இப்போதே உன் பயணத்தை தொடங்கு. சிங்கம் உடனே வில்லோ மரத்தை தேடி கிளம்பிடுச்சு. அப்ப வழியில விலங்குகள் கூட்டத்தை பார்த்துச்சு. முன்னாடி அத பார்த்து பயந்த விலங்குகள் எல்லாமே இப்ப ஏளனமா பார்த்துச்சு. அத பார்த்துட்டு அத கர்ஜிச்சு பயமுறுத்த முடியாம அமைதியா போயிடுச்சு. அத கடந்து வந்தா குரங்குகளோட கூட்டம் லியோவை ஏளனமா கிண்டல் பண்ணுச்சு. எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா சிங்கம் அதோட வழிய தொடர்ந்துச்சு. அப்போ வழியில மான் கூட்டங்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுல புத்திசாலி மான் ஒண்ணு இருந்துச்சு. அது சொல்லுச்சு, உங்கள் கர்ஜனை இல்லாமல் நீங்கள் எங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நீண்ட காலமாக உங்கள் சக்தியால் நாங்கள் உங்களை பார்த்து அஞ்சினோம். ஆனால் இப்போது உங்களை எங்கள் நண்பனாக பார்க்கிறோம். விரைவில் உங்கள் குரல் உங்களுக்கு கிடைக்கும். அது கேட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷத்தோட லியோ கடந்து வந்துச்சு. அப்ப முயல்களோட கூட்டம் அங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. லியோவை பார்த்து சந்தோஷமா பேசி அது டயர்டா இருக்குமேன்னு அதுக்கு தண்ணி கொடுத்துச்சு. லியோவும் அந்த தண்ணிய வாங்கி குடிச்சிட்டு நன்றி சொல்லிட்டு அதோட பயணத்தை தொடர்ந்துச்சு. 2 குட்டி யானைங்க பால் விளையாண்டுட்டு இருந்துச்சான். லியோவை பார்த்ததுமே அதுல ஒரு யானை, சிங்கராஜா, எங்க கூட நீங்களும் விளையாட வரீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். சிங்கமும் குட்டி யானைங்க கூட போய் ஜாலியா கொஞ்ச நேரம் பால் விளையாண்டுச்சான். அப்பதான் சிங்கத்துக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிச்சான். இவ்ளோ நாள் இந்த காட்டுல எவ்வளவு விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். நமக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல விஷயத்த நமக்கு
புரிய வைக்கத்தான் அப்படின்னு புரிஞ்சுச்சான். அப்போ வழியில மத்த விலங்குகள் எல்லாம் லியோவை பார்த்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசி சந்தோஷமா கிண்டல் பண்ணுச்சு. லியோவும் அவங்க கூட சந்தோஷமா சகஜமா பழகுச்சு. காட்டுல இருக்க விலங்குகள் எல்லாத்தையுமே வேற கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சிச்சு. விலங்குகளோட உணர்வை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சு. நீண்ட தூர பயணத்துக்கு அப்புறம் லியோ வில்லோ மரத்தை கண்டுபிடிச்சிருச்சு. வில்லோ மரம் பார்க்கவே பல பலன்னு தகன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. லியோ அது பக்கத்துல போய் நின்னுச்சு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு அதோட உள்ளுணர்வு சொல்லுச்சு, நம்ம உட்காந்து கண்ணை மூடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி செஞ்சுச்சு. உட்காந்து கண்ணை மூடுனப்போ மேல இருந்து தகன்னு ஒரு ஒளி வில்லோ மரத்துல இருந்து லியோ மேல பட்டத அது உணர்ந்துச்சு. லியோவோட தொண்டையில ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டுச்சு. உடனே கர்ஜிக்க ஆரம்பிச்சிச்சு. அதோட குரல் அதுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அதனால நம்பவே முடியல. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வில்லோ மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு காட்டுக்கு திரும்பிச்சு. அதுக்குள்ள விலங்குகள் எல்லார்கிட்டயும் சிங்கராஜாவுக்கு பழைய குரல் திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்ற விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ரொம்ப ஈகரா வந்து சிங்கராஜாவோட குரலை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அப்போ லியோவும் வந்துச்சு. ஆனா அதோட கர்ஜனை முன்ன இருந்தது மாதிரி ரொம்ப கொடூரமாவும் பயமுறுத்துற மாதிரியும் இல்லாம கொஞ்சம் சாஃப்டா இருந்தது. எல்லா விலங்குகள்கிட்டையும் பணிவாவும் ஃப்ரெண்ட்லியாவும் மரியாதையோடையும் பேசுச்சு. எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுச்சு. நான் இனிமே என்னோட அதிகாரத்தால உங்களை பயமுறுத்தவும் கண்ட்ரோல் பண்ணவும் மாட்டேன். நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா சந்தோஷமா இந்த காட்டுல வாழலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அது கேட்டு எல்லா விலங்குகளுக்கும் ஒரே சந்தோஷம். சோ ஒரு தலைவனோட பலம் எதுல இருக்குன்னா, நல்லா மத்தவங்களை பாத்துக்கிறதுலயும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுலயும் தான் இருக்கு. கட்டளை இடுறதுலயும் கண்ட்ரோல் பண்றதுலயும் அவங்கள மிரட்டி பயமுறுத்துறதுலயும் இல்ல.